கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து உயிர்த்தெழுந்து அவர் வானத்துக்கு ஏறி சென்றார். அப்பொழுது சீஷர்களை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர்கள் காத்திருந்த பொழுது பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். ஏறக்குறைய 120 சீஷர்கள் எருசலேமிலே இயேசு சொன்னபடியே கூடி வந்தார்கள். அப்பொழுது அந்த பெந்தேகோஸ்தே அந்த நாளிலே என்ன ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு அனுபவத்தை தேவன் கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து நமக்கு அது வாக்குத்தத்தமாக சொல்லி போன அந்த வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு அவர் நிறைவேற்றியிருக்கிறார். அது என்ன அனுபவம் என்றால் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம் வானத்திலிருந்து சடிதியாய் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதலாவதாக வானத்திலிருந்து ஒரு பெரிய முழக்கம், அது அந்த வீடு அவர்கள் உட்கார்ந்திருந்த வீட்டை நிரப்பிற்று. அதற்கப்புறம் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள், அவர்களுடைய நாவுகள் 2ஆக பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த பிரிந்திருக்கிற அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அவர்கள் ஜென்ம பாஷையில் இல்லை, அவர்களுக்கு தெரியாத பாஷைகள் அப்படியாக பேசினார்கள். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளின அந்த முதல் அனுபவம். அப்பொழுது பக்கத்தில் உள்ள அநேக பேர் வந்து இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அதிலே பார்த்தால் சுமார் 17 மொழிகளை பேசுகிறவர்கள் அங்கே கூடி வந்தார்கள் என்று 9, 10, 11 வசனங்களிலே வாசிக்கிறோம். 17 மொழிகளிலே இந்த 120 பேர் பேசி இருக்கிறார்கள். அவர்களுக்கு படிக்காத தெரியாத பாஷை. கூடி வந்தவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் நம்முடைய மொழிகளிலே பேசுகிறார்களே, இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா என்று சொன்னார்கள். சிலர் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை தந்து உயிர்த்தெழுந்து வானத்திற்கு ஏறி போன பின்பு உள்ள இயேசுவால் தந்தருளப்பட்ட அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்திலே ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய முடியும். மறு உலகத்திலும் நாம் இயேசுவின் ராஜ்யத்திற்கு, பரம ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:4 வாசிக்கிறோம். இயேசு சீஷரிடத்தில் சொன்னார், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று. இயேசுவால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பற்றி நீர் எங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கீங்கப்பா.
இப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு அன்றாட வாழ்விலே நாங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க கிருபை தாருங்க. இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.